சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் ஒரு டிஷ்யூவை மூக்கு பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு அதை சரியான விதத்தில் டஸ்ட்பினில் போடாமல் இருந்தாலே நிறைய வீடுகளில் பெரிய பிரச்சனையாக அது உருவாகும். இப்படி தான் ஒரு வீட்டில் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சான். அப்போது அந்த வீட்டில் அந்த பிள்ளைங்கள்ட அப்பா சொன்னாங்களாம், இனிமேல் நான் எங்கெல்லாம் டஸ்ட்பின் வைக்கிறேனோ அந்த இடங்களில் தான் நீங்கள் கரெக்டாக அந்த யூஸ் பண்ண டிஷ்யூவை கொண்டு போடணும் அப்படின்னாங்களாம். உடனே பிள்ளைங்களும் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படியே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்பா உடனே நிறைய டஸ்ட்பின் வாங்கிட்டு வந்து சோஃபா பக்கத்தில், பெட்ரூம் பக்கத்தில், டேபிள் பக்கத்தில், பாத்ரூம் பக்கத்தில், சிங்க் பக்கத்தில், நீ எங்கெல்லாம் அவங்களுக்கு வைக்க முடியுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் வச்சுருக்குறாங்க. டஸ்ட்பின் வச்ச இடத்துல எல்லாம் அந்த டஸ்ட்பினை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரையும் ஒட்டி வச்சுருக்குறாங்க. அதே போல் யூஸ் பண்ண டிஷ்யூவை கையில் எடுத்துட்டு நடந்து போய் எப்படி அந்த டஸ்ட்பின்னை திறந்து அதுக்குள்ளே போடணும் அப்படின்ற படத்தையும் அங்கங்கே வரைஞ்சி ஒட்டி வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு படத்துக்கு பக்கத்துலேயும் ஆரோ போட்டு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷனும் போட்டு காமிச்சிருக்கிறாங்க. முதல்ல அப்பா பொறுமையாக சொல்லியிருக்கிறாங்க பிள்ளைங்களை பார்த்து, யூஸ் பண்ண எந்த டிஷ்யூவாக இருந்தாலும் இம்மீடியட்டாக டஸ்ட்பின்னுக்குள்ளே தான் போகணும், நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஃபியூ டேஸ் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டஸ்ட்பின்னை பார்த்தா காலியாக தான் இருந்திருக்குது. ஆனால் அந்த டிஷ்யூஸை கண்ட கண்ட இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அதை ஒன்று ஒன்றா பொறுக்கி எடுத்து டஸ்ட்பின்னுக்குள்ளே போடுறதே அவங்களுக்கு இருக்கிற வேலையில் ஒரு அடிஷ்னல் வேலையாக போச்சு. எவ்வளோ பொறுமையாக அமைதியாக சொல்லி கூட இந்த பிள்ளைங்க கொஞ்சமாக கீழ்ப்படியலையே அப்படின்னு நினச்சி அப்பா ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் சொன்னாராம், இதுக்கு மேலே யார் கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கையில் ஸ்டார் போடுவேன், இல்லை சாக்லேட் வாங்கி தருவேன், இல்லை உங்களுக்கு பிடிச்சது கம்மி காசில் எதை கேட்குறீங்களோ அதை நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த பிள்ளைங்க திருப்பியும் அந்த மாதிரி நல்ல ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ டேஸ் எடுத்து டஸ்ட்பினில் போட ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. அப்பாவும் அவங்க செஞ்ச நல்ல காரியத்துக்காக அவங்க ப்ராமிஸ் பண்ணுறது மாதிரி ஒரு சில காரியங்களை செஞ்சுருக்குறாங்க. கொஞ்ச நாள் ஒழுக்கமாக ஃபாலோ பண்ணாங்க. திரும்பி அகெயின் பழையபடி அங்கங்கே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அப்பா என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, எந்த டிஷ்யூவாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ண உடனே இம்மீடியட்டாக டஸ்ட்பின்னுக்குள்ளே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க. இப்போது எவ்வளோதான் ஸ்ட்ரிக்டாக சொன்னாலும் இந்த பிள்ளைங்க கேட்குற மாதிரி இல்லை. அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. என்னடா பண்ணுறது, இது ஒரு பெரிய நூய்சென்ஸாக இருக்குது, இந்த டிஷ்யூ வாங்குறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும், அப்போ தான் இந்த வீட்டில் பிரச்சனையே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ வாங்குறதையும் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, அம்மா கர்ச்சிப் கொடுங்க, அப்பா கர்ச்சிப் கொடுங்க, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகிடுச்சு, சீக்கிரமாக எதுனா ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த கர்ச்சிப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி அவங்க எங்கே வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த இடங்களில் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்பா நினச்சாங்க, அன்பாக சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க, கோபமாக சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க, எதுனா நல்லது செஞ்சு அப்ரிஷியேட் பண்ணாலும் கேட்க மாட்டேன்ருதுங்க. ஒரு நாள் அப்பா என்ன பண்ணார்னா, அவங்க 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு டஸ்ட்பின்னெல்லாம் எடுத்து அவங்க கையில் கொடுத்து, இது எல்லாத்தையும் உங்களால் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ண முடியுமோ பண்ணுங்க, அதாவது ஸ்மைலி ஃபேஸஸ் நீங்கள் ஒட்டலாம், ஸ்டார் ஒட்டலாம், இல்லை வேறு எதுனா நீங்கள் வரையணும், பெயிண்ட் பண்ணணும், எதுனாலும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பிள்ளைங்களும் அதே மாதிரி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அப்பா சொன்னார், இப்போது எல்லா ரூமுக்கும் போயிட்டு எங்கெல்லாம் இந்த யூஸ்டு டிஷ்யூஸ் விழுந்து கிடக்குதோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைகளுக்கும் இப்போ ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்பா சொன்னது மாதிரியே ஓடி 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 எல்லா இடமும் போய் தேடி கீழே விழுந்து கிடந்த டிஷ்யூ, மேலே அங்கங்கே வச்சுருந்த டிஷ்யூ எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி பொறுக்கிட்டு அப்பா கிட்ட உட்காந்தாங்க. இப்போ அப்பா சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாட போகிறோம். அது என்னென்னா, நம்ம எப்படி த்ரோபால் விளையாடுறோமோ அதே மாதிரி நம்ம இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு டிஷ்யூவையும் ஒவ்வொருத்தர் கையிலையும் எடுத்து அதை நம்ம டஸ்ட்பின்னுக்குள்ளே த்ரோ பண்ண போகிறோம். யார் கரெக்டாக உள்ளே விழுறது மாதிரி த்ரோ பண்ணுறீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமை ஆரம்பிக்கிறாங்க.
இந்த கேமில் யார் ஆக்குரேட்டாக டஸ்ட்பின்னுக்கு உள்ளே போடுறா அப்படின்றது தான் மேட்டர். ஸோ இப்போ பிள்ளைங்கள்லாம் அவங்களுடைய கோல் என்ன செய்யணும் அப்படின்றதுல கிளியர் ஆகிட்டாங்க. மாற்றி மாற்றி ரொம்ப உற்சாகமாக போட்டு டஸ்ட்பின்னையும் மூடி வச்சுட்டாங்க. ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு வந்துடுச்சு இப்போது. அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லை, அந்த டஸ்ட்பின் சொல்லிச்சான், நீங்கள் எனக்கு உள்ள இந்த டிஷ்யூவை போட்டு ஃபில் பண்ணனால நான் ஃபுல்லாகவும் இருக்கிறேன், நான் ஹாப்பியாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதிலேருந்து நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்த ஒரு பொருளுமே ஈஸியாக அக்சசிபிளாக அவைலபிளாக இருந்துச்சுன்னா கட்டாயம் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குட்டி பிள்ளைங்களை பொறுத்தவரையில் எதை சொன்னாலும் திருப்பி 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 சொன்னதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செஞ்ச ஒரு நல்ல பிஹேவியரை அடிக்கடி செய்கிறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேம்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு விருப்பமான முறையில் சில காரியங்களை நம்ம டீச் பண்ணும்போது சீக்கிரத்தில் அதை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல காரியத்தை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு தூண்டும்போது அவங்களுடைய பேட் பிஹேவியர் நல்ல பிஹேவியராக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாளடைவில் அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். அது எல்லாருக்கும் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த டெக்னிக்ஸ் ஒரு சில பிள்ளைங்களுக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாமல் இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு டெக்னிக்ஸ் இருந்தால் தயவுசெய்து அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.